Hello friends, வணக்கம் and welcome back to my channel Duro Creations. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப் பிராக்டிஸ் கிளாஸ்ல Zardozi யூஸ் பண்ணி செயின் ஸ்டிட்ச் எப்படி ஈஸியா போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நார்மல் silk threadல நம்ம செயின் ஸ்டிட்ச் ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். அந்த பேஸ் ஸ்டிட்சை யூஸ் பண்ணி Zardoziயும் கூட யூஸ் பண்ணி நம்ம செயின் ஸ்டிட்ச் போட போறோம். இதுக்கு as usual clothல ஒரு டிசைன் draw பண்ணிட்டு Zardoziயை எப்போதும் போல கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கிறதுக்காக அந்த Zardoziயை லைட்டா லூசன் பண்ணிட்டு நமக்கு தேவையான சைஸ்ல சமமா கட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் எல்லாரும் Zardoziயை ஹேண்டில் பண்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணும். ஏனா Zardozi கொஞ்சம் ஹேண்டில் பண்றது ட்ரிக்கியான மெட்டீரியல். ஏன்னா இந்த Zardoziயை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த Zardozi ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த செயின் ஸ்டிச் Zardoziயை யூஸ் பண்ணி போடுறதுக்கு நம்ம நார்மல் நீடில் சூவிங் த்ரெட் சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து எண்டில் நாட் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்காக அந்த டிசைனில் நீடில் பஞ்ச் பண்ணி Zardoziயை லோட் பண்ணிவிட்டு அகெயின் அங்கேயே மறுபடியும் நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக புல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். அந்த லூப்லேருந்து கொஞ்சம் கீழ்ப்பக்கமாக மறுபடியும் நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணிவிட்டு அந்த லூப் உள்ளார நீடில் விட்டு மறுபடியும் நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி கீழ்ப்பக்கமாக த்ரெட்டை புல் பண்ணணும். இதே பிபிடி ப்ராசஸை நம்ம இந்த செயின் ஸ்டிச் ஃபுல்லாக போடணும். மறுபடியும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணிவிட்டு த்ரெட்டில் Zardoziயை லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஆல்ரெடி பஞ்ச் பண்ண இடத்துலையே மறுபடியும் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக புல் பண்ணோம் அப்படின்னா ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த லூப் உள்ளார நீடில் விட்டு மறுபடியும் நம்ம செயின் ஸ்டிச்சோட பிபிடி ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். இதே மாதிரி டிசைன் ஃபுல்லாக நம்ம போடும்போது அந்த டிசைன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்மளுடைய இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற 60 இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூடவே நம்ம கொடுக்குற டிசைன்ஸ், ஷேப்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி வீட்டில் இருந்தபடி வித்தின் 6 மந்த்ஸில் ஃப்ரீயாகவே இந்த கோர்ஸை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். நீடில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே வித்தின் 6 மந்த்ஸில் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தபடி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஃப்ரீ டைமை யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி வித்தின் 6 மந்த்ஸில் ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேஷனோட இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். நம்மளுடைய சேனலில் இதுவரைக்கும் பார்த்த ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பிளேலிஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் அந்த வீடியோஸை பார்க்காதவங்களும் புதுசாக நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கிளாஸஸில் எக்ஸ்க்ளூசிவாக ஒவ்வொரு டிசைனாக செலக்ட் பண்ணி அதில் மல்டிபிள் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வீடியோஸை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த ஒரு டவுட் இருந்தாலும் ஆர் இந்த கோர்ஸை பற்றின ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் சேம் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்தி உங்களுடைய டவுட்ஸை உடனுக்குடனே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த டிசைனில் நம்ம செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக கிராண்டாக இருக்குன்னு பாருங்கள்.
இதே மாதிரி நம்ம கிராண்டான ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணி போடும்போது அந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் கிராண்டாகவும் இருக்கும். இன்றைக்கி ஷேர் பண்ண வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். Till then, bye from Duro Creations. Happy learning and thanks for watching.